ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்திநெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். பணம் இருக்கும் மனம் இருக்காது, மனமிருக்கும் பணம் இருக்காது, மனமும் பணமும் இருக்கும் மன வலிமை இருக்காது என்பது அன்னையின் அருள்வாக்கு. இனிவரும் காலங்களில் பொருள் கிடைக்கும், பாதுகாப்பும் அமைதியும் கிடைக்காது. பணம் இருந்தால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. விஞ்ஞானத்தால் பொருளைப் படைக்கலாம், மனதிற்கு நிம்மதியைப் படைக்க முடியாதடா. அதற்கு என்னிடம் தானடா வரவேண்டும் என்கிறாளன்னை. வருமானம் என்று வருமானத்தைப் பற்றியே நம்மில் பலரும் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். வருமா ஜானம் நமக்கு? அது எப்போது வரும் என்று நம்மில் யாராவது எண்ணுகிறோமா? உண்மையிலேயே நாம் போய்ச் சேர வேண்டிய இடம் எது? எங்கு நிரந்தர அமைதி நமக்குக் கிடைக்கும் என்று நாம் யாரும் எண்ணுவதில்லை. ஆன்மீகம் ஒன்றே நிம்மதிக்கு வழி. இயற்கை, அம்மா, இறை நம்பிக்கை இவை அமைதிக்கு வழி என்பது அன்னையின் அருள்வாக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள். நமது அன்றாட வாழ்க்கையில் தேவைக்குப் பொருள் வேண்டும். மருந்தின்றி நாம் சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க வேண்டும். படுத்தவுடன் நமக்கு நன்றாகத் தூக்கம் வர வேண்டும். இறுதிக்காலம் வரை நம் வேலைகளை அடுத்தவர்களை எதிர்பார்க்காமல் நாமே பார்த்துக் கொள்கிற அளவுக்கு நமக்குக் கை கால் சுகம் வேண்டும். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லை, அடுத்த வேலை மாற்றுவதற்கு உடை இல்லை என்பதுதான் உண்மையான துன்பம். அந்த நிலை இந்த மண்ணை மிதித்த எவருக்கும் வராது. இங்கு வந்து யாரும் வீண் போனது இல்லை. இங்கு வந்து பயன்பெறாதவன் எங்கு போனாலும் பயன்பெற முடியாது. இங்கு வந்து கடைத்தேறாதவன்கு போனாலும் கடைத்தேற முடியாது. நீங்கள் எல்லாம் துடுப்பு இல்லாத படகுகள். உங்களைக் கரை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, அடிகளார் பொறுப்பு என்பது அன்னையின் அருள்வாக்கு. ஓம் சக்தி.